மசாலா வறுத்தரிச்சு ஒரு மட்டன் குழம்பு செய்யலாமா? இது சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கெல்லாம் செம்ம டேஸ்டா இருக்குங்க. இன்னைக்கு நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்து நல்லா கழுவிட்டு குக்கர்ல சேர்த்துட்டு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளி, குழம்புக்கு தேவையான ஒரு தக்காளி கட் பண்ணி இதுலயே நான் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு குக்கர் மூடி வச்சுட்டு ஆவி வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டுட்டு சிம் பண்ணிட்டு 20 நிமிஷம் வைக்கணும். இல்லைன்னா ஆவி வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டுட்டு ஒரு 10 விசில் விட்டீங்க அப்படின்னா மட்டன் சூப்பரா சாஃப்டா வெந்துரும். ஒரு பக்கம் மட்டன் ஒரு அடுப்புல வச்சுட்டு இன்னொரு அடுப்புல நம்ம மசாலா வறுத்துக்கலாம். கடாயில ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு பட்டை, ஒரு 5 கிராம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 3/4 ஸ்பூன் சீரகம், 6 அல்லது 7 வரமிளகாய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, ஒரு 2 ஸ்பூன் வர கொத்தமல்லி. வர கொத்தமல்லி இல்லைன்னா நீங்க கடைசியில வறுத்து இறக்கும் போது நீங்க கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். அதை நான் சொல்றேன். லைட்டா ஒரு நிமிஷம் வறுத்து மட்டும் விட்டுட்டு இது கூட ஒரு 8 பல் பூண்டு, கொஞ்சம் பெரிய பல் பூண்டுனால 8 பல் சேர்க்கிறேன். நல்ல ஒரு 20-25 சின்ன வெங்காயம் அதையும் தெளிச்சுட்டு, நீங்க பெருசா இருந்தா வெட்டி சேர்த்திக்கோங்க, சின்னதா இருக்கனால அப்படி சேர்த்திட்டேன். ஒரு துண்டு இஞ்சி அதையும் வெட்டிட்டு நல்லா சிம்ல வச்சு நல்லா வதக்கி விடணுங்க. வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடும். இப்ப இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் மட்டுங்க, நிறைய தேங்காய் வேண்டாம், இந்த அளவுக்கு போதும். இப்போ நீங்க கொத்தமல்லி தூள் சேர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த தேங்காய் சேர்க்கறதுக்கு முன்னாடி 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு அப்புறமா தேங்காய் சேர்க்கணும். வறுத்த பொருள் எல்லாம் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்சியில நல்லா ஐஸ் அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப அரைச்சதை வந்து நம்ம ஒரு சட்டியில சேர்த்திட்டு அதே கடாயிலேயே கூட நம்ம வறுத்த கடாயிலேயே கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு அடுப்புல வச்சு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. ஹை ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மட்டனும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்ப நம்ம அடுப்புல கொதிச்சிட்டு இருக்க மசாலா பாத்தீங்கன்னா 2ல இருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. எல்லாமே நம்ம வறுத்து அரைச்சிருக்கோம். அதனால எதுவும் பச்சை வாசம் போறக்கெல்லாம் தேவையே கிடையாது. இப்ப இந்த குழம்போட நம்ம வேக வச்சு வச்சிருக்க மட்டன் தண்ணியோட அப்படியே சேர்த்திக்கணும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்க்கறாங்க, கொஞ்சம் கலர் கொடுக்கும்ன்றதுனால. உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்ததுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. அவ்வளவுதாங்க. ஒரு 4ல இருந்து 5 நிமிஷம் கொதிச்சு உங்களுக்கு எவ்வளவு குழம்பு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்ததுமே ஆஃப் பண்ணிடலாம். ஹை ஃபிளேம்ல வச்சுக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை தாளிச்சுட்டு இந்த குழம்போட சேர்த்திக்கலாம். இந்த குழம்பு காலையிலே வச்சுட்டீங்க அப்படின்னா காலையில இட்லிக்கு, மத்தியானம் ரைஸுக்கு, மிச்சம் இருந்தா நைட்டு தோசைக்கு கூட இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கும். குவான்டிட்டியும் கொஞ்சம் அதிகமா தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதனால 3 பேர் இருக்க ஃபேமிலியில 2 நேரத்துக்கு சரியா இருக்குங்க. கொஞ்சம் மிச்சமாகும், நம்ம நைட்டு தோசைக்கு வச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும். சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, களி செஞ்சு இந்த மட்டன் குழம்பு ஊத்தி சாப்பிட்டு பாருங்களேன், செம்மையா இருக்கும்.